ஹலோ குட் மார்னிங். 2 நாளைக்கு முன்னே பெஞ்ச மழையில் நம்ம ஆட்டமா பூஞ்சி கீழே விழுந்துட்டு அதையும் கையோட கட்டி விட்டாச்சு. நெக்ஸ்ட் க்ரீப்பர் பிளான்ஸோட கட்டிங் ரீசெண்டாக நான் ஒரு இடம் வரை போயிருந்தப்போ எனக்கு கொஞ்சம் கிடச்சிச்சு. ஒன்று கட்டன் க்ரீப்பர், இன்னொன்று க்ரீப்பிங் ஃபிக்குங்க. இதுதான் இன்னும் நம்ம ப்ரொபகேட் பண்ண போகிறோம். இது நம்ம 2 டைப்பாக ப்ரொபகேட் பண்ண போகிறோம், தண்ணிலையும் ப்ளஸ் சாயில்லையும். எது பெஸ்ட் ரிசல்ட் தருதுன்னு பார்ப்போம். எல்லா கட்டிங்ஸையும் தண்ணியில் போட்டு வச்சாச்சுங்க. அதோட அவுட்புட் தான் இது. நெக்ஸ்ட் நம்ம சாயிலில் தான் பண்ண போகிறோம். இந்த தெர்மோகால் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் தக்காளி சந்தைக்கு போயிருந்தப்போ என் நண்பனோட கடையில் யூஸ்லெஸ்ஸாக தான் அங்கே கிடந்துச்சு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, எதுக்காச்சும் நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் இதை தூக்கிட்டு வந்துட்டேன். ஃபைனலாக இதுக்கு யூஸ் ஆகிடுச்சிங்க. இந்த க்ரீப்பிங் ஃபிக் பிளான்ட் கண்டிப்பாக நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க. வாலில் படத்தி விட்டுருப்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. உண்மையை சொல்ல போனால் காம்பவுண்டு இருக்கா இல்லையானே டவுட்டாக இருக்குங்க. அப்படி செட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கர்டன் க்ரீப்பர் பிளான்ட் கண்டிப்பாக நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கலாம். நான் இந்த இடையில தக்காளிக்கு போயிருந்தப்போ ஒரு வீட்டில் சீட்டில் படத்தி விட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. நேரே கையோட நர்சரிக்கு போய் அதை வாங்கிட்டு தாங்க வீட்டுக்கே வந்தேன். ஃபைனலாக இதோட ரிசல்ட் என்னன்னு நான் சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேங்க. பாய்.